இது என்னங்க புது கான்செப்டா இருக்கு? இருங்க, நான் சொல்ற கேளுங்க. நீங்க இதை கேட்டீங்களா? யார் முடக்க பார்த்தா? என்னங்க நாங்க கேட்கறது நீங்க ஒன்னு சொல்றீங்க, நான் ஒன்னு சொல்றேன். என்ன நீங்க ஊடுசால் ஓட்டுறீங்க? நான் அவர் முடக்க பார்த்தானே, யார் முடக்கிறது? ஒரு அரசு இதெல்லாம் எழுதிட்டா கொடுத்துருவாங்க. நான் கேட்கறத நீங்க கான்செப்டே மறக்கிறீங்க. எந்த வருஷமும் இந்த வருஷம் ஏன்னா 22 கோடை வரலையா, 23 வரலையா, 24 வரலையா, 25 வரலையா? இந்த வருஷம் மட்டுமே எது மாதிரி இல்லாம இந்த மாதிரி இப்ப மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் யாராச்சும் கேட்டீங்களா? யாராச்சும் நான் நீ மதுரைக்கார நாங்க ஊடகங்கள்லாம் வீராப்பு மிக்கவங்கன்னு சொல்றீங்க. ஏன் முதலமைச்சர்கிட்ட கேட்டா என்ன செய்ய? எங்கிட்ட மட்டும் இந்த உதவித்தொகையை முதலமைச்சர் அது அம்மாவுடைய பிறந்த நாள்ல பெண்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர், அரசியல் தலைவர். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், புரட்சி தமிழர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர்களுக்கு இவர்களுடைய கனவுகளையெல்லாம் நிறைவேற்றிய புரட்சி தலைவர் அம்மா. அவர் பெண்களுக்கான திட்டங்களை முன்னோடி கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து ஒரு கருவிலிருந்து கல்லறை செல்லும் வரை பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார். விலையில அரிசி கொடுத்தார். அப்படிப்பட்ட தாயினுடைய 78வது பிறந்த நாள்ல எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. 3வது கட்ட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அது குறித்து கேட்கணும். யார்கிட்ட போய் கேட்கணும்? நீங்க யார்கிட்ட கேட்கணும்? பொதுச்செயலாளர்கிட்ட கேளுங்க. எங்க பொதுச்செயலாளர் விளக்கமா சொல்லுவாரு. அதே எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேளுங்க. இல்ல எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இது நல்ல அறிவிப்பு தானே. அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்க. எந்த பொங்கலுக்கு என்னாலும் இல்லாத திருநாளாக, என்னாலும் இல்லாத திருநாளாக பொங்கலுக்கு 3000 ரூபாய், அதையெல்லாம் கேட்க மாட்டேங்க. எங்கிட்ட மட்டும் திமுக கேட்காம அண்ணா திமுக மட்டும் இளைச்சவன் நினைச்சு கேட்கறீங்க. எங்க மதுரைக்காரங்க நான் இழிச்சம் வாங்கின்னு நினைக்கிறீங்களா? ஏனப்பா அப்புறம் என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க? என்ன சந்தேகம்? ஏன்னா 10,000 ரூபாய் கொடுக்கறது நல்லது. ஒவ்வொரு தாய்மாரும் வரவேற்கிறாங்க. சொல்லுங்க. அப்படியா? நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். அதாங்க நான் பார்க்கலங்க. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். வேற ஏங்க அதாங்க அது இதை பத்தி அது படிக்கவே, அது பார்க்கவும் இல்லை, வீடியோ பார்க்கல, இதுவும் பண்ணல. நான் கிராமத்தில் இருக்கேன். எங்க வீட்டுக்கிட்ட போடுற பாலம் இன்னும் முடியல. 3 வருஷமாச்சுங்க. அவனை போட்டு வண்டியை நிப்பாட்ட முடியாது. எங்க வீட்டுக்கும் வர முடியல. ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான். அங்க செல்லே தனியா எடுக்காது. எங்க தலைவர் பேசுவாரு, தம்பி MS பாண்டி பேசுவாரு. ஹலோ ஹலோ ஹலோன்னு வாங்க, கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கேன், கிராமத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கேன். என்ன கிராமத்தில் அது அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால தெரியல, கேட்கல. உண்மையை தான் சொல்றேன். காலையிலயும் பேப்பர் பார்க்கல. காலையில இப்ப ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பறவையில நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வர்றேன். படிச்சிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அதாங்க பார்த்துட்டு சொல்றேன். நானு பார்த்துட்டு சொல்றேன். சொல்லுங்க. மற்றது எது இருக்கா? நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். யார்கிட்ட கேட்ட என்ன செய்ய? அப்ப என்னன்னு கேட்டா நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். தெரியல, அது தெரியல. எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேளுங்க. அது விஷயமா கேட்கறதுன்னா என்னங்க எழுச்சி தானே பெற்றிருக்கோம். ஏங்க எழுச்சி பெற்றதுனால பாருங்க, சுட்டரிக்கும் வெயில்ல கூட பெண்களும் ஆண்களும் இங்க பாருங்க, நிர்வாகி பூரா வந்திருக்காங்க. மற்ற நேரம் கூட்டம் போட்டா அவ்வளவா வரமாட்டோம், கூவி அழைத்தாலும். இப்ப தகவல் கைபேசியில சொன்ன உடனே இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே, எழுச்சினாலயா? எழுச்சி இல்லாமையா வந்திருக்காங்க? இப்ப விடிய ஆட்சியுடைய வீட்டு பிள்ளை சாட்சின்றத அந்த தமிழகத்துல மதுரையில ஏகப்பட்ட இடங்கள்ல போய் எல்லா இடங்களையும் போய் கேட்கிறாங்க. அந்த மக்களுக்கே உணருது. இப்ப நாங்கெல்லாம் போய் இந்த அண்ணன் கொடுத்த 10 தேர்தல் அறிக்கையும்
நேற்று வரைக்கும் நான் அந்த 10 தேர்தல் அறிக்கையும் சொல்லும் போது எப்படிப்பா வரவேற்றாங்க சொல்லுங்க. ஏங்க முத்துகிருஷ்ணன் எப்படி வரவேற்றாங்க சொல்லுங்க ராஜா. என்னம்மா வரவேற்றாங்களா என்ன ராஜா? பிரமாதமாக வரவேற்கிறாங்க. இப்ப 3வது தேர்தல் அறிக்கையும் வந்திருக்கு, பிரமாதமா வரவேற்கிறாங்க. மேலும் மேலும் அதிமுகவோட ஓட்டு குறிப்பா தென் தமிழ்நாட்டுல ஓட்டு வந்து பிளவே படலைங்க. ஐயா நீங்க தெரியாம இன்னும் வந்து நீங்க இதே மாத்த மாட்டீங்க. இந்த ஓட்ட கீரல் மாதிரி முன்னால சொல்லுவாங்க, அது என்னங்க பிளேயர் ரெக்கார்டு பிளேயர், ஓட்ட ரெக்கார்டு பிளேயர் மாதிரி பேசுறீங்க. அதாவதுங்க தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமானது. நீங்க தேர்தலை புரிஞ்சுக்கங்க. எங்க புரட்சி தலைவர் அம்மா என்ன சொல்றாங்க, நான் அதை ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்பவும் நீங்க கேட்டதுனால சொல்றேன். எந்த தேர்தலிலும் ஆளுங்கட்சியே வீட்டுக்கு அனுப்ப மக்கள் இன்னைக்கு தயாராயிட்டாங்க. இதுக்கு ஒரே தலைவர் நம்பிக்கை நட்சத்திரம் யார் என்றால் எடப்பாடியார் தான். எனவே எடப்பாடியாருக்கு தான் வாக்களிக்கணும்னு மக்கள் முடிவாக இருக்கிறாங்க. அது இல்லைன்னா நான் சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க, தென் மாவட்டங்களில் எல்லா இடங்கள்லையும் இதே எழுச்சி இருக்கு. நீங்க போய் மக்களை கேளுங்க. இதே எழுச்சி மக்கள் வந்து எழுச்சியா இல்லைன்னா எங்க கழக தொண்டர்கள் சோர்வாயிருவாங்க. எங்க கழக தொண்டர்கள் வீறு கொண்டு எழுதுறாங்கனால கட்சி வீறு கொண்டு எழுந்துருச்சு. எங்க புரட்சி தலைவர் அம்மா அவர்களே 2017 சொல்லியிருக்காங்க, இங்கே கருணாநிதியா என்னையா தான் பார்ப்பாங்க, அம்மாவா தான் பார்ப்பாங்க, வேற யாரையும் பார்க்க மாட்டாங்க. எத்தனை முகம் வந்தாலும் சரி, அத்தனை முகமும் அடிபட்டு போகுங்க. நான் சொல்றேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணன் அதை காட்டிலும் பன்மடங்கு உழைக்கிறார். எனக்கு உழைப்பு களத்துல நின்று இன்னைக்கு பொதுச் செயலாளர் மாதிரி யாரும் போய் ஏறத்தாழ 200 தொகுதிக்கு மேல் அவர் மக்களை சந்தித்துட்டார். போற இடங்கள்லாம் கடல் அளவு போல மக்கள் கூட்டம். இதுக்கு மேல என்ன சான்று? மக்கள் எழுச்சியா இருக்காங்க. அவர் பேசி முடிக்கும் தொட்டிக்கும் ஆட்கள் இருக்காங்க, கைதட்டுறாங்க, வரவேற்கிறாங்க. அனைத்து தரப்பு மக்களும் வரவேற்கிறாங்க. இன்னும் சொல்றான், எங்கிட்டே நாங்க போகும்போது இங்க இருக்கிற வியாபாரிகள், மதுரை இருக்கிற வியாபாரிகள்லாம், ஐயா எப்பயா இந்த ஆட்சி போகும், எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் நீங்க வந்தா தாப்பா விடிவு காலம் கிடைக்கும், அண்ணே ஏற்பாடு பண்ணுங்கண்ணே, சீக்கிரம் பண்ணணும்னே நாங்க எல்லாம் சொல்லிட்டோம்னே. ஒட்டு மொத்தமா நாங்கெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அது சிறு குறு நடுத்தர வியாபாரிகள், இந்த வணிகர்கள், தொழில் பண்றவங்க, இவங்க பூராமே வந்து இன்னைக்கு இபி பில் கட்ட முடியாம ஏகப்பட்ட நஷ்டத்தில் இருக்காங்க. தொழிலும் இல்ல, நசிந்து போயிருக்காங்க. எனவே அவங்க எல்லாம் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த ஆட்சியை விரட்டணும் அப்படின்னு இருக்காங்க. அப்ப வரும்போது அவங்களுடைய பார்வை வேற எங்கும் போகாது. இப்போதைக்கு எல்லாரும் நீங்க சொல்லுவீங்க, இது உங்களுடைய இதுல வந்து கூட்டம் கூடுறத வச்செல்லாம் இல்ல, கூட்டம் எல்லாருக்கும் தான் கூடும். நான் தான் சொல்றேன், கூட்டம் கூடுறத பத்தியே இல்ல. ஏங்க நான் பல தடவை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஏங்க நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கூடாத கூட்டமா? ஏங்க அடுக்குமுறையில பேசக்கூடிய ராஜேந்தர், பாக்கியராஜ், பெண்களை கவர்ந்தவர் பாக்கியராஜ். ஏங்க அவர் பேசாத பேச்சா மேடையில் எவ்வளவு அழகா பேசுவாரு, எவ்வளவு கதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் பண்ணி தான் பார்த்தாரு. கூட்டம் கூட ஓட்டா மாறாது. யார் சொன்னா? யார்கிட்ட சொன்னாரா? யார்கிட்ட சொன்னார்? யார் சொன்னா? உங்ககிட்ட யார் சொல்ற அந்த வார்த்தைய? யாரு? ஏங்க அவர் பேச்செல்லாம் ஒரு ஆளா நீங்க பேசுறீங்க. அவரே இங்க இருந்து போய் இப்ப அனாதையா நிக்கிறாரு, என்ன செய்யுதுன்னே தெரியல. அவங்கள்ட்ட இருக்கிறவங்க பூரா இங்கிட்டு வந்துட்டாங்க. நீ அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு. சார் களத்தில் நிக்கிறவங்க நான் தான் சொல்லிட்டேன், யார் சொன்னாலும் எடுபடா, சும்மா சொல்லிக்கலாம் சார். உங்கள்கிட்ட அப்பதான் பத்திரிகையில நீங்க போடுவீங்க, இப்பதான் நீங்களும் மறந்துட்டீங்க. இப்ப அவரவே மறந்துட்டீங்க. இப்ப இந்த 2-3 இப்ப ஒரு வாரமா தான் போடுறீங்க. அவர் அது பேசினார், இங்க போனார், இங்க சேர்ந்தார், அப்ப அவர் கட்சியில் இருக்கவங்க எல்லாம் இங்க மாறிட்டாங்க அப்படின்னு இப்பதான் நீங்க போடுறீங்க. அப்படியாச்சும் அவருக்கு வரணும்ல. ஏங்க ஒரு தலைவரா இருந்தவங்க நீங்களும் விட்டுறீங்க, கொஞ்ச நாள் ஆனா மறந்துடுறீங்க. நீங்க தொடர்ந்து அவரை போய் கேட்கவும் மாட்டீங்க, இது பண்ணல. அவருக்கும் இதாக போச்சு. ஏதாச்சும் ஒரு இப்படி ஒரு இது பண்ணா தான் என்னன்னா பேர் வரும் அப்படின்றக்காக தான் பேசுறேன்.
அதிமுக மறக்கலையா நினைச்சிட்டு இருக்கா யாரு? நாங்க நினைக்காம இருப்போமாங்க? நாங்க நினைக்கிறோங்க. இப்படிப்பட்ட ஆள்லாம் போய் எங்க அம்மா பதவி கொடுத்து முதலமைச்சராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, பொதுப்பணித்துறை அமைச்சராக்கி, ஹைவேஸ் அமைச்சர், நிதி அமைச்சர் ஆக்கி, இப்படி ஆளெல்லாம் போய் ஆரம்பிச்சிருக்காங்களே. தாயே, கருணை தாயே, பாரு தாயே, நீ மேல இருந்து நீயே சொன்ன, எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் இன்னும் இதைத்தான் ஓட்டுவீங்க. இப்ப செல்லூர் ராஜேஷ் சொன்னார், இன்னும் 100 ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் மக்களுக்காக பணியாற்றும் சொன்னாங்க. அப்படிப்பட்ட தாய் யாரை பார்த்து சொல்லியிருக்காங்க பாத்தீங்க? அவர் மேல தப்பே இல்லாம சார், அவர் ஆட்சியில இருந்தப்ப அம்மா மறைவு முன்னாடி ஒரு தவறு இல்ல, இவங்க தான் சேர்ந்து சூழ்ச்சி பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை. ஏங்க, நான் தான் கேட்கலன்னு நீங்க திரும்ப திரும்ப அங்கேயே போயிட்டு இருக்கீங்க. நான் இங்க இந்த மீட்டிங் பாருங்க, இதுலயே போட்டு ஓட்டிக்கிட்டே இருக்காதீங்க. ஓட்டுறதை நீங்க சொல்றீங்க. சிஎம் என்ன சொல்றாருன்னா, எலெக்ஷன் வந்த உடனே சிலர் தமிழ்நாட்டை சுத்திட்டே இருக்காங்க, வட்டமிட்டே இருக்காங்க. பாஜக இருந்தா வளர்ச்சி இருக்காது, வளர்ச்சி இருக்கிற இடத்துல பாஜக இருக்காது. ஏங்க, பாரதிய ஜனதா இருக்கிற இடத்துல தாங்க வளர்ந்து இருக்கு. பாரதிய ஜனதா தானங்க இன்னைக்கு நிறைய நிதிகளை தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்காங்க. பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்க ஏங்க, இவங்க 15 வருஷம் 17 வருஷம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க. எப்பாச்சும் திருக்குறள் அங்க பேசப்பட்டதா? எப்பாச்சும் திருமுறை அங்க பேசப்பட்டதா? ஏங்க, எந்த பிரதமராச்சும் பேசியிருக்காரா? எந்த வெளிநாட்டிலேயாச்சும் ஒரு மோடி எத்தனை பேருக்கு இவங்க இது பண்ணாங்க? வெஞ்சாமரம் பேசினாங்க, அமைச்சரவையில் அங்க வைத்தாங்க. ஏங்க, இந்திய எதிர்த்து போராடி இந்திய எழுத்தை அழிச்சதுனாலேயே எத்தனை மாணவர்கள் சுடப்பட்டு இறந்தாங்க. அதே இந்திய எழுத்து வர்றதுக்கு இவங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது திமுக அமைச்சர் டிஆர் பாலு என்ன சொன்னாரு? வடநாட்டுக்காரவங்க அங்கிருந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியணும்ல, தமிழ்ல இருந்தா தெரியாதுல்ல, அதுக்காகத்தான் அப்படின்னாரு. அப்படி திமுக நேரத்துக்கு நேரம் மாற்றி மாற்றி பேசுவாங்க. அவங்க எப்பவுமே இதா இருக்க மாட்டாங்க. இதே மாதிரி திமுக ஆரம்பத்திலிருந்து ஒரே ஸ்டப்பான பாரதிய ஜனதாவோட கூட்டணி இல்லையா? 99 நாங்க கலட்டி விட்ட உடனே நாங்க வந்துட்டோம், கலட்டிட்டு வந்துட்டோம். எங்க அம்மா வேணான்ட்டு வந்துட்டாங்க. அப்புறம் இவங்க தான் கூட்டணி வச்சாங்க. அப்புறம் 2004 வச்சாங்க, நிறைய தொகுதி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா தீண்டத்தகாத கட்சியே தெரியலையா? 2001 நின்றாங்க. 2001 நிற்கும் போதெல்லாம் கூட்டணி வைக்கும் போதெல்லாம் தெரியலையா? ஒருவேளை நம்ம முதலமைச்சர் மறந்துட்டாரான்னு தெரியல, இல்ல நீங்களாம் மறந்துருப்பீங்க அப்படின்னு சொல்றாரான்னு தெரியல. அதெல்லாம் தேர்தலுக்கு சொல்லுவாங்க, தேர்தல் மாறுபடுங்க. இது என்னங்க அர்த்தம்? எல்லாரும் அப்ப கூட தான் இப்படி சொன்னீங்கன்னா, நம்ம கலைஞர் கூட தான் சொன்னாரு, நான் இனிமேல் என்னங்க காங்கிரஸோட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, கேடா நட்பு கூடா நட்பு கேடா முடிந்தது. அவங்க மனைவிய கேட்கிறாங்க, முதல் தளத்தில் விசாரணை நடக்குது. அவங்க மகள் கனிமொழி திகார் ஜெயில 6 மாசம் சிறையில் இருந்துட்டு இதுல வந்தாங்க, ஜாமீன்ல வந்தாங்க. அவங்க ஆட்சியில தான். அவன் மத்திய அமைச்சர் அப்படிதான் இருந்தாரு, திகார் ஜெயில வந்தாங்க. இதை பார்த்துட்டு சொன்னாரு. அப்புறம் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சு. இதெல்லாம் அரசியல் இருக்குங்க, அப்பப்ப மாறுங்க. அதை பத்தி எல்லாம் நீ இது பண்ணக்கூடாது. இவங்கள மாதிரி நாங்க தரந்தான். இப்ப இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பலூன், கருப்பு பலூன் பறக்க விட்டாங்கல்ல, மறந்துட்டீங்களா? நீங்களாம் மறந்துட்டுப்பீங்க. கருப்பு பலூன் பறக்க விட்டாங்க, கோ பேக் மேடியூ மோடினாங்க. முத மோடிஜி தமிழ்நாட்டுக்கு வர்றாரு, இவங்க அமைச்சரானவங்க. வெள்ளக்கூடை ஏந்திய வேந்தனே நம்ம வெள்ளக்கூடை ஏந்தியவர் தான் நம்ம முதலமைச்சர். வெள்ளக்கூடை கருப்பு கூட பிடிக்க கூடாது. நான் வெள்ளக்கூடை பார்த்ததே இல்லை. நம்ம என்னன்னா எங்கேயாச்சும் நிகழ்ச்சியில இந்த பல்லக்கு மாதிரி ஏதோ இது பண்ணி போட்டிருக்காங்க, என்ன கூட மாதிரி பிடிச்சிருப்பாங்க, கூட அதுலதான் பார்த்திருக்கோம். முத ஒரு முதலமைச்சர் வெள்ளக்கூட பிடித்ததே நம்ம முதலமைச்சர் தான். பாரத பிரதமருக்கு 2 கூட, ஒரு கூட இல்ல, 2 கூட பிடிச்சாங்க. அப்ப அவங்க எல்லாம் சொல்றது அதையெல்லாம் மறந்துடுறாங்க, எங்களை சொல்றாங்க. அப்புறம் அதே மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வந்துதான் அவங்க அப்பாவுடைய இந்த 100 நாணயத்தை வெளியிட்டாங்க. அதுல இந்திய எழுத்து இருந்துச்சு, அதுக்கு கூட இவங்க சொல்லல, இது பண்ணாங்க.
தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம். சார் விஜய் என்ன சொல்றாருன்னா, நான் முதல்வர் ஆனா கூட தான் கிராமம் கிராமமா போய் மக்களை சந்திப்பேன், எப்படி பாக்குறீங்க சார்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்க அவரு அது இல்லைங்க. நம்ம என்ன அவரை நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? எங்க தலைவர் எல்லா ஊருக்கும் போறார். அது கரெக்ட். அது நாங்களே கூட்டணின்னு இல்ல. பொதுவா ஒருத்தர் ஏதாச்சும் கிடைக்கலன்னா பார்க்க வேண்டியதை ஒரு நரி மாதிரி சொல்லுவாங்கல்ல, சிச்சி இந்த படம் புளிக்கிட்டு போவாங்கல்ல. யார் அவர் கூட்டணியில சேர்க்கறதுக்கு அவர் எத்தனை முயற்சி தான் பண்ணாரு. நம்ம செங்கோட்டையன் அவர் வர்றாங்க, இவர் வர்றாங்க, இப்ப வந்துருவாங்க, அப்ப வந்துருவாங்க. இப்ப வரல. அப்ப மட்டும் ஏன் அப்பவே இவர் சொல்லியிருக்கலாம்ல. அது வேற. நீ இதுக்கு தான் நீ விஜய் செல்லூர் ராஜு இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு அதை தான் சொல்லுவேன். நாங்க சொன்னதை விட்டுருவீங்க. கூட்டணியை பற்றி கூட்டத்தை பற்றி பேசுங்க. கூட்டணிக்கு எப்படி வருவாங்க, எப்படி கூட்டம் வருவாங்க என்னன்னு கேளுங்க. சரி வாங்க, நாங்க எங்க மயில் வெயில்ல